குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருமணம் எப்போதான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். பொருளாதாரத்தில் நல்லபடியான முன்னேற்றம் கிடையாது, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, படிப்பும் குறைவு. ஆனால் அவனுக்கு 18 வயசு 19 வயசில் திருமணம் ஆகிடுது. ஆணுக்கே அந்த டைமில் திருமணம் ஆகிடுது. வீடு வாங்கியாச்சு, கவர்மெண்ட் வேலை இல்லை ஐடியில் வேலை, நல்ல வசதி, பார்க்க லட்சணமாக அழகான ஒரு பையன் அல்லது பொண்ணு, 30 வயது ஆகியும் திருமணம் ஆகலை. இப்போ 18 வயதில் திருமணமான நபருக்கு ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் எல்லாமே இருக்குது. 30 வயது வரைக்கும் 35 வயது வரைக்கும் திருமணம் ஆகாத நபருக்கு ராகு கேது தோஷம் கிடையாது, செவ்வாய் தோஷம் கிடையாது, சுத்த ஜாதகமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா சுத்த ஜாதகம் சீக்கிரமாக திருமணம் ஆகிடணும், ராகு கேது செவ்வாய் தோஷம் இருக்கிறது லேட் ஆகணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனால் அது அப்படி கிடையாது. ராகு கேது தோஷம் இருக்குது இல்லை, செவ்வாய் தோஷம் இருக்குது இல்லை, அதே போல் உங்களுக்கு மற்றபடியான கலத்தர தோஷம், தார தோஷம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது திருமணம் தாமதம் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறிகளை சொல்லக்கூடிய தோஷங்கள். ஸோ அதெல்லாமே ஜாதகத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் திருமணம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலத்தில் நடக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருமணம் அப்படின்னு சொல்லும் போதே அது உங்களுடைய லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை தான் கலத்தரஸ்தானம், திருமணஸ்தானம், திருமண பாவத்தை சொல்லக்கூடியது 7ஆம் பாவம். அப்போது உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்தாலும், செவ்வாய் தோஷம் இருந்தாலும், இல்லை மற்ற விஷயங்கள் எது இருந்தாலும் 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் பலமாகணும். 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால், அதை ராகு கேது இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது 7ஆம் அதிபதி பலமாயிட்டா திருமணம் உண்டு. ரைட்டா? ரெண்டாவது, குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம். இப்போ 2ஆம் பாவத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது ராகு கேது தோஷம்னு சொல்கிறோம். செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். அப்போது ராகுவோ கேதுவோ செவ்வாய் 2ஆம் பாவத்தில் இருந்தாலும் 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலம் பெற்றால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போது திருமணம் ஆகிறதுக்கு 7, 8, 1, 2 ராகு கேது இருந்தாலும் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷமாக சொல்லக்கூடிய அமைப்புகளை தாண்டி திருமணம் நடந்துருது. அப்போ திருமணம் நடக்கிறதுக்கும் இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தொடர்பே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் என்னதான் சார் பண்ணுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையுது, நல்லா சந்தோஷமா நிம்மதியாக திருப்தியாக வாழ போகிறீங்களா, இல்லை அதில் நிறைய இடைஞ்சல்கள், சங்கடங்கள், பிரச்சனைகளை பார்த்து டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு இருக்க போகிறீங்களா, இல்லை தொழில் ரீதியான பிரிவினையா, குழந்தை பிறந்த பின்பு யோகம் உண்டா, வளர்ச்சியா இல்லையா, திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அந்த செவ்வாயும் ராகு கேதுகளும் சொல்லுது. தோஷமாக திருமணத்தை அவங்க தடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படின்னா தோஷம் இல்லாத ஜாதகங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகிடுக்கணுமே. நிறைய பேர் தோஷம் இல்லாமல் சுத்த ஜாதகமாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகாமல் நின்றுட்டு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம், 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். அப்போ 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பலம் இழந்தால், 7ஆம் அதிபதி பலம் இழந்துட்டாரு, 2ஆம் அதிபதி பலம் இழந்துட்டார் அப்படின்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது கிடையாது. சரியா? 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கைக்கு. அவங்க 2 பேரும் பலம் இழந்தால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது கிடையாது. ஆனால் திருமணம் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். அப்போ பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது நடந்தே தீரும் இல்லையா? அதையும் சொல்லியாச்சு. ஆனால் இவ்வளோ நாள் திருமணம் நடக்காமையே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா? பாருங்க, 1ஆம் இடத்தில் நின்ற கிரகம், லக்னத்தில் ஒரு கிரகம் நின்று லாங் டைமாக தசை நடத்துது அப்படின்னா, கரெக்டாக அந்த திருமண காலத்தில் அந்த தசை வந்துருச்சு அப்படின்னா திருமணம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஒரு 16, 17 வயசில் லக்னத்தில் நின்ற கிரகங்கள், ஒரு சுக்கிரனோ
சுக்கிரன் 20 வருஷம் தசை, ராகு 18 வருஷம் தசை, சனி 19 வருஷம் தசை, புதன் 17 வருஷம், குரு 16 வருஷம். அப்போ ராகு, குரு, சுக்கிரன், சனி, புதன் இந்த 5 கிரகங்கள் லக்னத்துல நின்று ஒரு 16 வயசுக்கு மேல இவர்களுடைய தசை வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த தசை முடிகிற வரைக்கும் திருமணம் தாமதமாகுது. முதல்ல திருமணம் அப்படியே நடந்தாலும் திருமண வாழ்க்கையை திருப்திகரமா கொண்டு போறது முடிய மாட்டேங்குது. இப்ப லக்னத்தில் நின்ற கிரகம் திருமணத்தை தாமதப்படுத்தும். எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். லக்னத்தில் நின்ற கிரகம் திருமணத்தை தாமதப்படுத்தும். இரண்டாவதா 6ஆம் இடத்தில் நின்ற கிரகம் பாருங்க. 6ஆம் இடத்தில் நின்ற கிரகம் இவங்களும் திருமணத்தை தாமதப்படுவாங்க. அப்போ குரு, சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த 5 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல இருந்து தசை ஆரம்பிச்சதுன்னா 16 வயசு 17 வயசுல தசை ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் திருமணம் ஆகிறது இல்லை. அதே பாயிண்ட் 10ஆம் இடத்துக்கு வந்துடும். 10ஆம் இடத்துல ராகு, குரு, சனி, புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல இருந்து இந்த 16-17 வயசுல திருமண காலகட்டங்கள்ல தசையை ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சீக்கிரமா திருமணம் நடக்கிறது இல்லை. ஸோ இது ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு பாயிண்ட். இந்த திருமணம் நடக்காம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இதுல முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். அப்போ இந்த அமைப்புகள் இருந்தால் திருமணம் தாமதமாகும். இரண்டாவதா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதா 7ஆம் இடத்துலையும் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தாம போறது இல்லை. 7ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலையும் 2ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலையும் கிரகமே இல்லாம இருக்கிறது. இவங்களுக்கு திருமண தாமதமாகுது. சில நபர்களுக்கு திருமணமே ஆகிறது இல்லை. 7ஆம் இடத்துல கிரகம் கிடையாது. 7ஆம் இடத்துல கிரகம் இல்லை. 7ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை. 2ஆம் இடத்துல கிரகம் இல்லை. 2ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை. இப்படி அமைப்புகள் இருந்ததுன்னா திருமணமே ஆகிறது இல்லை. குறிப்பா இந்த ரொம்ப முக்கியமான கூறுகள் சொல்லிங்கன்னா 7ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம், 7ஆம் இடத்தில் நின்ற கிரகம். இப்படி இல்லாம 7ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்களா ராகுவோ, கேதுவோ, செவ்வாயோ இருந்ததுன்னா சுத்தம் அவுட்டு. திருமணம் நடக்காது. இது ஒரு பாயிண்ட். மூணாவதா பாருங்க. மூன்றாவதா 2ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கிரகங்கள். 2ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான பலமா இருக்கணும் அந்த கிரகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கடக ராசியில குரு பகவான் இருக்காருன்னா குரு உச்சமா இருக்கிறார் கடக ராசியில. ஒரு மிதுன லக்னமா இருக்காரு. இப்போ 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது. இதே ஒரு தனுசு ராசி 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்கிறார். இப்படி 2ஆம் இடத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்களுடைய தசா நடக்குது. அந்த திருமண காலத்துல அந்த கிரகங்களுடைய தசை நடந்ததுன்னா திருமணம் லேட் ஆகும். ரைட்டா? அப்போ ராகுகேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ திருமணத்தை தடை செய்யறது கிடையாது. அதை தாண்டி இன்னும் பல்வேறு கூறுகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்ப பார்த்துருக்கோம். சரி, எப்பதான் திருமணம் நடக்கும் அப்படின்னா பாருங்க. இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் தொடர்பு பெற்று தசா புத்தி அந்தரம் வந்தால் திருமணம் நடந்துடும். யாரு தடுத்தால் நிக்காது. அப்போதைக்கு சந்திரனுடைய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2, 5, 7, 9, 11 குரு வரணும். இந்த குரு பகவானுடைய அமைப்பும் இந்த தசாபுத்திகளும் சரியா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா திருமணம் நடந்துடும். 2ஆம் இடம் குடும்பத்தை விருத்திப்படுத்துவதை சொல்கிறது. 7ஆம் இடம் திருமண வாழ்க்கையை துவங்குவதற்குண்டான விஷயத்தை சொல்கிறது. 11ஆம் இடம் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு நபர் வந்து இணைவதை 11ஆம் இடம் சொல்கிறது. 7ஆம் இடத்திற்கு 11ஆம் இடமான 5ஆம் இடம் வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் ஒரு நபர் வந்து இணைவதை சொல்கிறது. அப்போ 2, 5, 7, 11 பாவகங்கள் இணையும் போது கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும். மாற்றம் இல்லை. இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி செவ்வாய், ராகு, கேது, 7ஆம் இடத்துல சனி இருக்காரு, 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்குது, 7ஆம் இடம் திதிசூன்யம் ஆயிடுச்சு.
இப்படி என்ன அமைப்புகள் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரியான அந்த கிரக நிலைகளினுடைய தசாபுத்திகள் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்துடும். இந்த தேதியில் இந்த காலகட்டங்களுக்குள்ள இந்த தசையில் இந்த புத்தியில் இந்த அந்தரத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்குன்னு எழுதி கொடுத்துடலாம். கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த தோஷம், ராகுக்கிய தோஷம், செவ்வாய் தோஷம், இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. 7ஆம் அதிபதி நீசமாயிடுச்சு. திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? குவாலிட்டி இல்லாத வாழ்க்கை துணை அமையும், அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கை துணை அமையாதுன்னு எந்த ஜோதிட நூல்களையும் மூல நூல்களையும் சொல்லலை. கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஓகே, அப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது 2, 5, 7, 11 இந்த 4 பாவகங்கள் சம்பந்தப்பட்டு தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தால் கட்டாயம் திருமணம் உண்டு. அந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் சந்திரனுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள்ல கோச்சார குரு பயணிக்கணும். இந்த ரெண்டும் ஒரு சேர வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த காலகட்டம் திருமணம் நடந்துடும். யாரு தடுத்தாலும் நிற்காது. மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட பதிவோட அடுத்த பதிவுல பார்க்கலாம். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.